ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பள்ளிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். பள்ளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்காத இடமே இல்லை என்று கூட சொல்லலாம். நிறைய பேர் பள்ளியை பார்த்து இன்றளவுக்கும் பயப்படுவோம். சில பேர் பள்ளியை வைத்து சகுனம் கூட சொல்லுவாங்க. பள்ளி சகுனம் சொல்லக்கூடிய ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. பள்ளி சொல்லக்கூடிய சகுனம் இது வரைக்கும் பொய்க்காம நிறைய பழித்திருக்கு. அதனால் பள்ளி ஒரு தெய்வீகமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கப்படுது. ஸோ பள்ளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த திசையில் கத்துது, எந்த திசையில் இருக்குது, எப்படி அது கத்துது, அதெல்லாம் வைத்து பஞ்சாங்கம் பள்ளி வைத்து சொல்லப்படும். அதே பள்ளி நம்ம கைகளில் விழுந்தாலும் தலையில் விழுந்தாலும் சில நேரம் அது ஆபத்து என்று சொல்லப்படும். ஸோ பள்ளி சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை நாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டாவே பள்ளினாலே நாம் அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அந்த வகையில் வீட்டில் பள்ளி எந்த இடத்துல இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடத்துல இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது. அந்த குறிப்பிட்ட இடம்னு சொல்கிறது என்ன இடம்னா பூஜை தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பூஜையில் பள்ளி இருந்தால் அது கண்டிப்பாக இந்த ஒரு பள்ளி தான் என்று சொல்லப்படுது. அதனால் அதை பற்றிய ஒரு ரகசிய தாள்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரகசிய தாள்களை தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாள்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பெறுங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பள்ளியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி உங்கள் வீட்டில் பூஜையில் இருந்தால் என்ன மாதிரியான நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த நன்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதோடு பூஜை அறையில் பள்ளி இருந்தால் செய்ய வேண்டிய சில நுணுக்கமான விஷயங்களும் இருக்குது. அந்த நுணுக்கமான விஷயங்களையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நுணுக்கமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி பூஜையில் இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யவும் மறக்காதீங்க. வாங்க இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாயிலா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று பெரியவர்கள் இன்றளவு சொல்வது உண்மையாகவே அமைகிறது. மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயிலா ஜீவன்களுக்கு தெரியும். குறிப்பாக நாய், பூனை, பசுமாடு, பறவைகள் என்று வாயிலா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கமும் நம்மிடத்துல பாரம்பரியமாகவே தொன்று தொட்டு இருக்கிறது. காலங்காலமாக வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும். வீட்டிற்கு ஒரு துன்பம் வரக்கூடிய சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம் நாம் வளர்க்கக்கூடிய ஒரு வாயிலா ஜீவன் நமக்காக உயிரை விடும் என்று சொல்லுவாங்க. இதை அனுபவத்திலும் நாம் பார்த்திருப்போம். இப்படி வாயிலா ஜீவன்களுக்கு நமக்கு எப்போதுமே ஒரு பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதே போல தான் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியோ நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு. அந்த காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்குமே இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்வில் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு என்று காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பப்பட்டு வருது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கப்படுது. பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இப்போ வரைக்குமே இருக்கும். பள்ளி இல்லாத வீடே இல்லை என்று கூட சொல்லலாம். நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம். அமானுஷமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாது என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டு விடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க.
மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொண்டு வெளியில் தூக்கி போடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பாவம். சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் இருக்கும், பூஜரையில் இருக்கும், சுவாமி படத்திற்கு பின்னால் பள்ளி இருக்கும். ஆனால் அது சத்தம் எழுப்பாது. சில பள்ளிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும், சில பள்ளிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தம் எழுப்பாது. ஸோ சிலது எழுப்போம், சிலது எழுப்பாது. ஸோ எழுப்புறது எழுப்பாமல் இருக்கிறது இதிலெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பள்ளியை பற்றி முழு விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது வகையில் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அபசகுணத்தின் அறிகுறியாகவும் சில டைம் சொல்லப்படும். வாரந்தோறும் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணியை போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பீங்க. தொடர்ந்து ஒரு 5 வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட துவங்கிவிடும். அப்புறம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது, சில முடிவுகள் எடுக்கும்போது, தடுமாறும்போது பள்ளி சத்தம் போடும். அப்போது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று தீர்மானத்தை கூட எடுப்போம். இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மையை தான் செய்யும் என்பதை புரிந்து அதுக்காக தான் பள்ளி சத்தமிடாமல் இருந்தால் சத்தமிடுவதற்கு பால் சாம்பிராணி போட்டு பாசிட்டிவாக வீட்டை மாற்றுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர. பள்ளி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவலை வேண்டாம், பால் சாம்பிராணி தூபம் போட்டாவே சரியாகும். பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருப்பீங்க. பள்ளியும் நம்ம வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் என்ற தகவல்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணேன். ஸோ சந்தோஷத்தோடு பள்ளி சத்தம் போடுவதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக இருக்க பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருந்ததுனாவே பள்ளி வீட்டில் இருக்காது. ஸோ குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் பள்ளி வீட்டில் இருக்கும். ஸோ பள்ளிக்கும் குலதெய்வத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருப்பதாகவும் சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் பள்ளி இல்லைனாலும் நீங்கள் பால் சாம்பிராணி போட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வரவழைச்சாலும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்து கண்டிப்பாக பள்ளி உங்கள் வீட்டில் வாசம் கொண்டுரும். ஸோ பள்ளி வீட்டில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான தகவல்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தகவல்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.